அப்புறம் அவர் தலையில வச்சிருந்த பூக்கள் எடுத்து சிவனுக்கு வைக்கிறாரு. அப்புறம் கையில இந்த இதை சுட்ட கறியெல்லாம் சிவனுக்கு வச்சு, இது நான் சுவைத்து பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சிவனுக்கு படைக்கிறாரு. நீங்க தனியா இருக்கீங்களே, ஐயோ புலிகரடி சிங்கம்லாம் வருமேன்னு சொல்லிட்டு இரவெல்லாம் காவல் காக்குறாரு. விடிய காலையில ஆனோன்னு திருப்பி நம்ம இதே போல செய்யணும்னு நினைச்சிட்டு திருப்பியும் போய் பூ தலையில எடுத்துட்டு கறியை சுட்டு எடுத்துக்கிட்டு சொர்ணமிகு ஆற்றோட நீரை வாயில மோந்துட்டு அபிஷேகம் பண்ணி இந்த கறியெல்லாம் குடுமி தேவருக்கு வைக்கிறாரு. இப்படி இவரு பண்ணிக்கிட்டு இருக்காரு. நைட்டு முழுசும் சிவன் தனியா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பாதுகாப்பாவே நின்றுகிட்டு இருக்காரு. அப்புறம் பகலானோன்னா திருப்பி வேட்டையாடிட்டு மாமிசங்களெல்லாம் சுட்டு சிவபெருமானுக்கு வச்சு படையல் வச்சு அவருக்கு அபிஷேகம் பண்ணி இதே மாதிரி பண்றாரு. காலையில ஆனோன்னு இவர் வேட்டையாட போன பொழுது அவர் ஒரு அந்தனர் என்னடா இதே வேலையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கறியெல்லாம் எடுத்துட்டு அவர் சாமிக்கு நைவேத்தியம் படைச்சிட்டு அவர் அபிஷேகம் பண்ணி எல்லாம் பண்றாங்க. அபிஷேகம் பண்ணி இப்படி தொல்லை பண்ணிட்டே இருக்காங்களே அப்படின்னு நினைக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு இது என்னங்க சாமி, காலையில ஆனோன்னா இவரு பிராமணர் வராரு, இது என்ன இதே தொல்லையா இருக்கே, இது மாதிரி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, யாருங்க சாமி இந்த மாதிரி உங்களை இது பண்றாங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு சிவன் நீ ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்னுக்க, அவர் வருவாரு, யாருன்னு அவர் பக்தி மிகுதிய நீங்களே பாப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு இருக்கேல்ல, திண்ணப்பர் காலத்தி மலையில இருக்கும். காலத்தினார் இப்படி வணங்கிட்டு 5 நாள் ஓடிடுச்சு. 6வது நாள் விடியற் பொழுதுல திண்ணப்பர் வேட்டையாட போயிட்டாரு. வேட்டையாட போகையிலே அவருக்கு சகுனம் சரியில்லை, ஏதோ சில சங்கடங்கள்லாம் வருது. வேட்டையாடி அமுதெல்லாம் கொண்டு வந்துகிட்டு இருக்காரு. வரையிலேயே தீய பறவையோட ஒளியெல்லாம் கேக்குது. இது ரத்த பெருக்கிற்கான துர்க்கு, என்னடா இது கத்துது அப்படின்னு